நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஆல்ரெடி ஹிஸ்டரி பத்தின ஒரு சிலபஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதன்படி நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் பார்ப்போம். அதாவது அதுல குடுத்திருந்த ஃபர்ஸ்ட் லெசன் இங்க சிந்துவெளி நாகரிகம் 6த் ஸ்டாண்டர்ட் டெர்ம் 1. ஓகேவா? லெசன் நம்பர் 3. இதுல 4 காலக்கோடுகள் குடுத்திருக்காங்க பாருங்க. 4 விதமான நாகரிகங்கள் அதனுடைய இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீன நாகரிகம் 1700லேருந்து 1122 வரை, சிந்துவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900 வரை, எகிப்து நாகரிகம் 3100லேருந்து 1100 வரை, மெசபடோமியா நாகரிகம் 3500லேருந்து 2000 வரை. இத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சு படிங்க. இது வந்து எம்சிக்யூ கொஸ்டின், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு நாகரிகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாகரிகம் ஆஸ் யூசுவல் வந்து உங்களுக்கு மனிதர்கள் குழுக்களா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த குழுக்கள்லேருந்து பிரிஞ்சது தான் என்னன்னா சமுதாயங்கள். அந்த சமுதாயங்கள் பின் வளர்ந்து எப்படி மாறிடுச்சுன்னா, சமூகங்கள் காலப்போக்குல நாகரீகங்களா மாறிடுச்சாம். மக்கள் ஏன் நதிக்கரையில அந்த நாட்கள்ல குடியேறினாங்க அப்படின்னா, வளமான மண் இருந்துச்சு. ஆறுகள்ல வந்து பாய்கின்றதான நன்னீர், நல்ல நீர் வந்து கால்நடைகளுக்கு தேவையா இருந்துச்சு. அது அது மட்டும் இல்ல, வேளாண்மை நீர்ப்பாசனம் இருக்குங்க இல்லையா? அதுக்கும் வந்து பயன்படுத்துனாங்க. போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்துச்சாம். ஸோ, இதனால வந்து அவங்க நதிக்கரையில குடியேறியிருக்காங்க. ஹரப்பா வந்து ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்னு யார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார்லஸ் மேசன் என்பவர். அது வந்து ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்றத தன்னுடைய முதல் நூல்ல ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரியா? அவர் ஒரு ஆங்கிலேயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ரிசர்ச்சரும் கூட. இப்படி அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டூருக்கு போறாரு. அவர் டூருக்கு போயிட்டுருக்கும்போது, எங்க டூருக்கு போயிருக்காருன்னா, பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல உள்ள வடமேற்கு பகுதிய பார்வையிடுறாரு. அங்க செங்கல் திட்டுகள் இருப்பத பார்க்குறாரு. அவரு அத பார்த்துட்டு எழுதுறாரு. இந்த ஹரப்பா அப்படின்ற இந்த நகரம் வந்து ஒரு புதையுண்ட நகரம். அந்த பாழடைஞ்ச செங்கல் கோட்டை எங்க இருக்குன்னா, ஒரு உயரமான சுவர்களுடனும், கோபுரங்களுடனும் ஒரு மலை மேல என்ன பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த அந்த ரைட்டிங்ஸ் தான் என்னன்னா, சான்று. முதல் வரலாற்று சான்று. ஹரப்பாவ பத்தி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ரிசர்ச்ச அவங்க அதோட விடல. 1856ல என்ன பண்றாங்கன்னா, இன்ஜினியர்ஸ் எல்லாம் லாகூர்ல இருந்து கராச்சி வர ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்போ அங்க வந்து நோட்டீஸ் பண்றாங்க, சுட்ட செங்கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியல. அவங்க கேர்லெஸ்ஸா அத விட்டுர்றாங்க. 1856ல அது வந்து ஆக்சுவலா அவங்க பார்க்குறாங்க. பட் அந்த ரிசர்ச்ச அவங்க தொடங்கல. நடுவுல ஒரு 60 இயர்ஸ் கேப் இருக்கு. நெக்ஸ்ட்டு 1920ல என்ன பண்றாங்க, ரொம்ப தீவிரமா வந்து ரிசர்ச் நடக்குது. எத பத்தினா, ஹரப்பா பத்தியும், மொஹஞ்சதாரோ பத்தியும் ரொம்ப தீவிரமா ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச்ல தான் மீதி இருக்கிறத எல்லா எல்லா விதமான அ ஆராய்ச்சியும் பண்ணி, மீதி இருக்க எல்லா திங்கையும் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து 1920ல இருந்து தான் ரொம்ப டீப்பா அவங்க பண்ண ஆரம்பிச்சு 1924 4 வருஷம். ஓகேவா? 4 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது பாருங்க. 1924ல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர். யாரு? இயக்குனர் இங்க இன்னொருத்தர் வருவாரு பாருங்க. ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் என்ன பண்றாரு, ஹரப்பாவுக்கும், மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே வந்து பொதுவாக ஒரு 2 ஐ மீன் பொதுவாக அம்சங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. 2மே ஒரு தனித்தனியான நாகரிகங்களை சார்ந்தவை அப்படின்றத மென்ஷன் பண்றது யாரு அப்படின்னா, ஜான் மார்ஷல். ஓகேவா? ஸோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஜான் மார்ஷல் வந்து அத கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரா? 2மே வேற வேற பெரிய நகரங்கள் சொல்லிட்டாரு. சொல்லிட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. இது வந்து ஏஎஸ்ஐ அதாவது இந்திய தொல்லியல் துறை அப்படின்றத ஒண்ணு நிறுவுறாங்க. எப்போ அப்படின்னா, 1866ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் ஓகேவா? என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவுறாங்க. இதுக்கு தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்டின்னா, எங்க இருக்கு? புதுடெல்லியில இருக்கு. இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு 1856ல வந்து ரிசர்ச் நடக்குது. 56ல நடந்தது. இப்போ 61ல அதாவது 5 வருஷம் கேப்பு. சரிங்களா? அந்த 5 வருஷம் கேப்ல ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவ எங்க கட்டிட்டாங்க அப்டின்னா, எங்க?
டெல்லியில ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கட்டிட்டாங்க. சரிங்களா? இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா, டெல்லியில இருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் பாருங்க. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவ விட ரொம்ப பழமையானது. இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹரப்பாவும், மொஹஞ்சதாரோவும் தனித்தனி நாகரிகம். இதுல ஹரப்பா வந்து ரொம்ப பழமையான நாகரிகம். கால வரையறை. இதனுடைய கால வரையறை என்னன்னா, புவி எல்லை. புவி எல்லைன்னா ஜியோகிராபிக்கல் ஏரியா. தெற்கு ஆசியா. ஆசியாவுல இருக்கு. ஓகேவா? தெற்கு ஆசியா. அதுக்கப்புறமா வந்து காலப்பகுதி வந்து வெண்கல காலம். காலப்பகுதி வெண்கல காலம். காலம் வந்து அ மூ அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3300லேருந்து 1900 வரை. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. பரப்பு வந்து 13,00,000 சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள். அதாவது ஹரப்பாக்குள்ள எத்தன இருக்கு? 6 பெரிய நகரங்கள் இருக்கு. கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவைன்றத கண்டுபிடிக்கிறாங்க. வெண்கல காலம்ன்றது மக்கள் வந்து வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் என்பதற்கு என்னென்ன சான்று, என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, அது அதாவது ஒரு சிறப்பான திட்டமிடல் மூலம் கட்டப்பட்டிருக்கு. கட்டிடக்கலை வேலைப்பாடு வந்து சிறப்பா இருக்கும். தூய்மைக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. பொது சுகாதாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள பயன்படுத்தியிருக்காங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திட்டம் திட்டமிடல் வந்து கரெக்ட்டா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. அதாவது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்டின்னா, திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. அதுல வந்து ஒரு பிளான்டு சிட்டின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லப்போனா பிளான்டு சிட்டி. நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா, மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படின்னு நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இத வந்து பார்த்தீங்கன்னா, மேல் நகர அமைப்பு. நான் அதாவது நம்ம வந்து சிந்து சமவெளின்னு சொல்ல மாட்டோங்க. அது சிந்து வெளின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஏன் அப்டின்னா பாருங்க, அந்த ஹரப்பா நாகரிகத்த எப்படி பிரிக்கிறாங்க? மேல் நகர நாகரிகம், கீழ் நகர நாகரிகம். இதுல மேல் நகர அமைப்பு எப்படி இருந்திருக்குன்னா, நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது. ஸோ மேற்கு பகுதி வந்து உயரமாக இருந்திருக்கு. நகர நிர்வாகிகள் வந்து இத பயன்படுத்தியிருக்காங்க. பெருங்குளம், தானிய களஞ்சியங்கள் இங்க இருந்தன. மேல் பகுதியில பெருங்குளமும், தானிய களஞ்சியங்களும் இருந்திருக்கு. கீழ் நகரத்துல என்ன இருந்திருக்கு பாருங்க. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது. அதாவது இங்க மேற்கு பகுதி உயரமானது, கிழக்கு பகுதி வந்து டவுனா இருந்திருக்கு. ஸோ டவுனா இருந்திருக்கு. இதுல வந்து பொதுமக்கள் வந்து வசிக்கும் விதமாக இத வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டியது மெஹர்கர். மெஹர்கர் அப்டின்னா என்ன? எங்க இருக்கு? அப்டின்றத பாருங்க. இது வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடி. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இங்க பாருங்க இதுவரை 2 காலங்கள் பார்த்திருக்கோம். என்ன அப்டின்னா, வெண்கல காலம், புதிய கற்காலம். சரிங்களா? ஸோ இது மெஹர்கர்ல யார் வாழ்ந்திருக்காங்கன்னா, புதிய கற்கால மக்கள். இந்த இந்த இடம் எங்க இருக்கு? மெஹர்கர் எங்க இருக்கு அப்டின்னா, பலுச்சிஸ்தான் மாநிலத்தின் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. பலுச்சிஸ்தான், போலன் ஆறு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. இது வந்து ஆரம்ப காலத்துல மக்கள் வாழ்ந்த இடங்களில் ஒன்று. ஓகேவா? மக்கள் வந்து வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு ஈடுபட்டதுக்கான சான்று வந்து இங்க கிடைச்சிருக்கு. பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டிற்கு முன் 7000 அதாவது 7000 அப்படின்ற ஆண்டை ஒட்டிய காலத்து மெஹக்கரில் நாகரிகத்துக்கு முந்திய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதாவது அப்போ தொடக்க கால மக்கள் வாழ்ந்ததுக்கான சான்று எங்க இது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மெஹர்கர். இது எங்க இருக்கு? பலுச்சிஸ்தான் மாநிலத்தின் போலந்து ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. சரிங்களா? தெருக்கள் மற்றும் வீடுகளுடைய அமைப்பு எப்படி இருந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க நல்லா. எப்படி இருந்திருக்கு? சட்டக வடிவமைப்பை கொண்டுள்ளது. அதாவது சட்டக வடிவமைப்பை கொண்டுள்ளது. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன பாருங்க. ஸ்ட்ரெய்ட்டா அமைக்கப்பட்டிருக்கு. அவை வடக்கு தெற்காகவும், கிழக்கு மேற்காகவும் சென்றன. உங்களுக்கே தெரியும். வடக்கு தெற்காகவும் அதாவது வடக்கு தெற்குன்னா என்ன? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் இல்லையா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நார்த், சவுத் அப்டின்னா இங்கருந்து இப்டி. ஓகேவா? இங்கருந்து இப்டி. கிழக்கு, மேற்கு அப்டின்னா இங்கருந்து இப்டி. அப்படி கட் பண்ணும்போது ஒரு கிராஸா வரும் இல்லையா? நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. எப்டின்னா
ஓகேவா? நார்த் டூ சவுத், கிழக்குலருந்து மேற்கு. இப்டி இப்டி வந்து தெருக்கள் போது. இப்டி தெருக்கள் போறதுனால எப்டி இருக்குன்னா, ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக் கொள்கின்றன. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஆங்கிள் என்னன்னா, செங்கோண வடிவில வெட்டிக் கொள்கின்றன. சரிங்களா? இத பாருங்க, வீடுகள் எப்டி இருந்திருக்குன்னா, 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டுள்ளது. அதுக்கப்புறம் பெரும்பாலான வீடுகள்ல எப்டி இருந்திருக்குன்னா, ஒரு கிணறு இருக்கு, ஒரு முற்றம் இருந்திருக்கு, பலவிதமான அறைகள் இருந்திருக்கு. பல அறைகள் இருந்திருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும், குளியலறையும் இருந்திருக்குது. ஓகேவா? இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா, சுட்ட செங்கற்கள் அ மற்றும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தது. சரிங்களா? சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுடைய அமைப்பு. அரண்மனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இருந்ததுக்கான எந்த ஒரு சான்றும் நமக்கு அங்க கிடைக்கல. ஏன் வந்து கட்டடங்கள சுட்ட கற்களால தான் கட்டணுமா? ஏன் அப்டின்னா, சுட்ட செங்கற்கள நம்ம யூஸ் பண்ணும்போது, அது வந்து மிகவும் வலிமையானதா இருக்குமா, கடினமானவையா இருக்குமா, நிலைத்து நிற்கும் அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? கழிவுநீருடைய அமைப்பு பாருங்க. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இது கழிவுநீர் இருந்ததுக்கான எக்ஸாம்பிள். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த காலத்துல நல்ல சுகாதாரம், சுத்திகரிப்புலாம் இருக்கிறதுனால, நமக்கு நல்லா மெயின்டெயின் பண்றாங்க மாநகராட்சிகள் இல்லையா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ம் கழிவுநீர் போறதுக்காக சேனல்ஸ் எல்லாம் உண்டு பண்ணி, அதுல நமக்கு வந்து என்ன சொல்றது? இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் போறதுக்கு வழிவகை பண்ணியிருக்காங்க. அத பாருங்க மூடி வச்சு பண்ணியிருக்காங்க. அதுதான் அங்க ஹைலைட்டே. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது. ஓகேவா? எல்லா நகரத்திலயும் இருந்திருக்கு. வடிகால்கள் வந்து செங்கற்களை கொண்டும், கல் தட்டுக்களை கொண்டும் மூடப்பட்டன. பாருங்க, செங்கற்கள கொண்டு வடிகால்கள என்ன பண்ணியிருக்காங்க? மூடியிருக்காங்க. சரிங்களா? ஸோ, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, கழிவு நீர் வந்து தேங்காமல் செல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அ லேசான மென் சரிவு. அதாவது ஸ்லாண்டிங்காவும் கட்டியிருக்காங்க. மென் சரிவை உண்டு பண்ணி, அதுல அதன் வழியா அத வந்து தேங்கி நிக்காம, ஸ்டாக்னன்ட்டா இருக்காம அப்படியே வந்து போறதுக்கான வழிவகைகள் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ வீட்டிலிருந்து கழிவு நீர்கள எப்படி வந்து வெளியேற்றினாங்கன்னா, பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக என்ன பண்றாங்க? அத வெளியேத்துறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் திடக்கழிவுகள் இருக்கு இல்லையா? அதாவது சாலிட் வேஸ்ட். இத என்ன பண்றாங்க அப்படின்னா, அத வெளிய ஏத்தணும் இல்லையா? அ அ உங்களுக்கு வந்து தண்ணியா இருந்துச்சுன்னா, அது ஸ்ட்ரெயிட்டா போயிடும். திடக்கழிவுகளா இருந்துச்சுன்னா, அத நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தர் எடுத்து வெளிய போடணும். அந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்றாங்க? அத ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக, அங்கங்க வந்து ஒரு குழிகள அமைச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. ஓகேவா? அப்பப்போ அத ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, அத எடுத்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அந்த காலத்துல அவ்ளோ சுகாதாரமா இருந்திருக்காங்க பாருங்க. பெருங்குளம். இந்த இந்த குளத்த பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்க இந்த லெசன்ல. இது எங்க இருந்திருக்குன்னா, மொஹஞ்சதரோ. இதுவரையும் நம்ம பார்த்தது ஹரப்பாவ பத்தி பார்த்தோம். இல்லையா? இந்த பெருங்குளம் எங்க இருந்திருக்கு? மொஹஞ்சதரோல இருந்திருக்கு. இத பத்தி நம்ம பார்ப்போம். இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நல்லா வைடா இருந்திருக்கு. அப்படின்னா, வைட் அப்படின்னா நல்லா அகலமா இருந்திருக்கு. செவ்வக வடிவம். நம்ம தெருக்கள்லயும் செவ்வகத்த பத்தி பார்த்தோம் இல்லையா? இங்க இங்க குளமும் எப்படி இருந்திருக்கு ஐ மீன் குளமும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, செவ்வக வடிவகத்துல இருந்திருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்த சொல்றாங்க. ஓகேவா? அந்த காலத்துல வடிவமைப்பு இவ்வளோ பெட்டரா இருந்திருக்கு. அதுக்கான சான்று என்னன்னா பெருங்குளம். ஓகேவா? இங்க பாருங்க. நீங்க இந்த நீர் வந்து கசியாமல் இருப்பதற்காக தளத்திலும், சுவரிலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. தார் வச்சு பூசியிருக்காங்க. எவ்ளோ ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கணும். வடபுறத்திலும், தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வடக்கு தெற்காக வந்து படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கும். வடக்கு, தெற்கு. எது வடக்கு, தெற்கு? இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இங்கேயும் எங்கேயாவது இருக்கும். ரைட்டா? ஸோ வடக்கு தெற்காக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்ல 3 புறமும் அப்படின்னா அறைகள் குளத்தின் அறைகள் இருந்திருக்கு. சரியா? ஸோ இங்க பாருங்க அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. ஓகேவா? பக்கத்துல இருந்த கிணத்துல இருந்து என்ன பண்றாங்க? நீர் இறைச்சு பெருங்குளத்துல விட்டுர்றாங்க. இதுதான் இந்த பெருங்குளத்தினுடைய சான்று.
பெருங்குளம் எங்க இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்டின்னா, மொஹஞ்சதரோல இருந்துச்சு. இப்ப பாருங்க, தானிய களஞ்சியம் எங்க இருக்கு அப்டின்னா, ஹரப்பால இருக்கு. தானிய களஞ்சியம் எப்படி கட்டியிருந்தாங்க பாருங்கன்னா, செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு. இதையும் செங்கல்லால தான் கட்டியிருக்காங்க. அடித்தளமிடப்பட்ட அதாவது அதனுடைய பேஸ். ஓகேவா? தானிய களஞ்சியத்தோட பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அ சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்காங்க. உறுதியான கட்டமைப்புக்காக. ஓகேவா? அதுல தானியங்கள சேர்த்து வைக்கிறாங்க. பல வெடிப்புகள். உங்களுக்கு வெடிப்புகள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அ கேப்ல என்ன பண்றாங்கன்னா, கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. ஸோ, அந்த கேப்ல இந்த மாதிரியான தானியங்கள் வகைகள் வந்து சிதறி இருக்கு. செங்கற்களால் சுட் அ சுட ஐ மீன் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவுல இருக்கிறதான ராகி கற்கியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? தானிய களஞ்சியம். ஓகேவா? இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. இது வந்து உங்களுக்கு 1 மார்க்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு ஹரியானாவில் கண்டறியப்பட்டது அப்படின்னா, ராகி, கர்கில். இந்த இடங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சிறப்பு மாபெரும் கட்டிடங்கள். இந்த மாபெரும் கட்டிடங்கள் எங்கருந்து இருக்கு? மொஹஞ்சதரோல. மாத்தி மாத்தி குடுக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மொஹஞ்சதரோ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹரப்பா பார்த்தோம். இப்போ மறுபடியும் மொஹஞ்சதரோ பார்த்தோம். சரியா? மொஹஞ்சதாரோவில வந்து இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, பொது கட்டடம். பொது கட்டடம் கூட்ட அரங்கு அ அமையும் ஒரு இடம். ஓகேவா? இது வந்து 20 தூண்கள் மற்றும் 4 வரிசைகளை கொண்டு விரிந்த கூடம் என்று சொல்றாங்க. சரியா? ஸோ, இதுல பாருங்க. நெக்ஸ்ட் வந்து வணிகம் மற்றும் போக்குவரத்து. வணிகம் எப்படி மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா, ஹரப்பா மக்கள் பொதுவா எப்படி இருந்திருக்காங்க? வணிகர்களா இருந்திருக்காங்க. ஓகேவா? தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள பயன்படுத்தியிருக்காங்க. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். அப்போ அந்த காலத்திலேயே நல்ல மெஷர் பண்றதுக்காக உங்களுக்கு அளவைகள், எடைகள் இதெல்லாம் தரமா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். அரைக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். ஓகேவா? மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றது. இங்க பாருங்க. வணிகர்கள் மெசபடோனியாவுடன் லிங்க் வச்சிருந்திருக்காங்க. நல்லா ஸ்மூத்தா போயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெசபடோமியாவுடன் அவங்க வந்து விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு அப்படின்றதுக்கு சான்று எங்க இருக்கு பாருங்க. சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சீரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது. அதனுடைய சான்று எங்க இருக்கு அப்படின்னா, சுமேர். சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது. சுமேரியாவில யார் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம்சின். நாரம்சின்றவரு சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்துல வந்து அணிகலன்கள் அதாவது ஜுவல்ஸ் வாங்கியிருக்காரு. இதுதான் வணிகம் நடைபெற்றதுக்கான ஒரு சான்று அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, போக்குவரத்திற்கு காளைகள பயன்படுத்தியிருக்கிறாங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ம் கண்டுபிடி க கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ சான்றுகள், முத்திரைகள் சிந்து வெளிப்பகுதிகளிலும் காணப்படுகின்றன. ஸோ இது வந்து அ ச சான்று வந்து சிந்துவெளியில காணப்படுதுன்னு சொல்றாங்க. இது இந்த ஒரு இரு பகுதிகளிலும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்று. நெக்ஸ்ட்டு சிந்துவெளி சான்று. ஸோ இந்த 2 பகுதியிலும் அ அ உங்களுக்கு வணிகம் நடைபெற்றதுக்கான சான்று இருக்கு. கப்பல் கட்டும் தளம். இது வந்து லோத்தல். கப்பல் கட்டும் தளம் எது? லோத்தல். இது வந்து லோத்தல் எங்க இருந்திருக்குன்னா, குஜராத். குஜராத்ல வந்து கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு. இது அ வந்து குஜராத்தில் சபர்மதி என்னும் ஆற்றில் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஓகேவா? மொஹஞ்சதாரோவின் தலைவர். தலைவர் யாரு பாருங்க. இவரு தான் தலைவர்.
ஓகேவா? அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது எங்க மொஹஞ்சதாரோவில். அவருடைய உருவம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரு நெற்றியில் அவருடைய நெற்றியில பாருங்க ஒரு தலைப்பட்டை. தலைப்பட்டை இருக்கா? இதுதான் அவருடைய ஸ்ட்ரக்சர். ஒரு தலைப்பட்டை இருக்கு. ஒரு சிறிய அணிகலன்கள். வலது கை எங்க இருக்கு? வலது கையில ஒரு சிறிய அணிகலன் இருக்கு. அவர் தலைமுடியும், தாடியும் நன்றாக ஒழுங்காக காணப்பட்டது. ஓகேவா? அழகா வந்து ஷேவ் பண்ணி வச்சிருக்காங்க. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள். அதாவது காதுகளின் கீழ ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டை எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க? தலையில் அணியப்படும் அணிகலன்களை வரை இணைக்க பயன்படுத்தியிருக்காங்க. இடது தோள் வந்து பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது போன்ற வடிவமைப்பு இப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் வந்து முகஞ்சத்திர தலைவருடைய அத்தாட்சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தொழில்நுட்பம். என்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லைங்க. எடைகள், சிறந்த எடைகள் மற்றும் அளவீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் ஆன அளவுகோல். இதுவும் ஒரு டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப சின்னது. 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ சின்ன சின்ன அளவீடுகள் இதுல இருந்திருக்கு. இதுல என்ன சிறப்பு அப்டின்னா, அந்த காலத்துல யூஸ் பண்ண அளவுகோல்லயே இதுதான் ரொம்ப மிக சிறிய பிரிவு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தகவல் பேழை. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ஒரு இம்பார்டன்ட். இது நான் எல்லா புக்லயும் எல்லா யூனிட்லயுமே பாக்ஸ்ல இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. அதுலருந்து எம்சிக்யூ வரும். மனிதர்களால் முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்டின்னா, செம்பு. மனிதர்களால் முதல் முதல் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னு கேட்டா, செம்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோல இந்த இந்த சிலை இருக்குல்ல, பெண் சிலை. பெண் சிலை ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத வந்து என்னன்னு சொல்றாங்க? நடன மாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இத வந்து யார் பார்த்தாங்க அப்படின்னா, சர்ஜான் மார்ஷல். சர்ஜான் மார்ஷல் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இந்த சிலைய நான் பார்த்தபோது ஃபர்ஸ்ட்டு இத எப்படி நெனச்சேன் அப்டின்னா, இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது அப்டின்னு நான் வந்து நெனச்சேன். அப்டின்னு சொல்றாரு. சரிங்களா? ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு கணிக்கிறார். ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து நம்ம இப்ப பார்க்குறது என்ன சிந்துவெளி நாகரிகம் இல்லையா? இது எப்போ வந்து 3300லேருந்து 1900 வரையும் தான் இருந்திருக்கு. அவரு என்ன சொல்றாரு, அப்பவே அதுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்கலாம் அப்படின்ற மாரி கணிக்கிறார். ஓகேவா? இந்த ஸ்பென் சிலை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நடன மாது. நடன மாதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேவிடி. கொற்கை வஞ்சி தொண்டி. கொற்கை வஞ்சி தொண்டிய பத்தி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல வந்து கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உறை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. ஸோ இத மாதிரி இந்தியால எங்க இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான்ல உள்ளன. ஓகேவா? இது எங்கேயும் இருக்குதா? ஆப்கானிஸ்தானும் இருக்குது அப்படின்றாங்க. இது ஒரு கண்டுபிடிப்பு தானே. இந்த மாதிரி இடங்கள் எங்க இருக்கு அப்டின்னா, ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஆறுகள் காவேரி, பொருனஸ் ஓகேவா? பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. இது ஒரு கண்டுபிடிப்பு தானே. அதனால எங்க இருக்குன்றத சொல்றாங்க. பாகிஸ்தான்ல இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல நம்மளுடைய தமிழ் பெயர்கள் கொண்ட ஆறுகள் அதே நேம்ல இருந்திருக்கு அப்டின்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் மறைஞ்ச பொக்கிஷங்கள் பத்தி என்னன்னு தெரியுமா? என்ன உடை பயன்படுத்தியிருக்காங்க? என்ன உடை பயன்படுத்தியிருக்காங்க? ஜஸ்ட் ஒரு கரு பருத்தி காட்டன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன அவங்க வந்து நூற்கிறதுனால, அவங்க நூற்கிற வேலையும் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்றாங்க. ஸோ அங்க அச்சுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால, அங்க நூற்கிற வேலையும் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. கம்பளி ஆடைகளும் என்ன பண்றாங்க? யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்புக்கும் அமைதிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்டின்னா, குடியிருப்புகள் வந்து தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்றதுக்கு சான்று என்ன அப்டின்னா, அவங்க கிட்ட படைகள் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஆயுதங்கள் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. படைகள் வந்து
இருந்ததுக்கான ஆதாரமும் இல்ல. ஓகேவா? ஸோ அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை எதன் மூலம் வந்து வெளிப்படுத்துனாங்கன்னா, ஆடைகள் மற்றும் விலையுயர்ந்த நகைகள். ஓகேவா? ஆடைகள், நல்ல ஆடைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் அணிகலன்கள், நல்ல உயர்ந்த அணிகலன்கள் போடுறாங்க. இப்படிப்பட்ட அணிகலன்கள அவங்க அணிவதனால, அவங்க ரொம்ப பெரியவங்கன்றத அவங்க ஸ்டேட்டஸ அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஆண், பெண் இரு பாலரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். ஓகேவா? கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்திருக்கிறாங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. எத பத்தி அறிஞ்சிருக்கவில்ல அப்டின்னா, இரும்பு, அயன பத்தி அறிஞ்சிருக்கல. அவங்க காப்பர யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அயன அவங்க யூஸ் பண்ணது கிடையாது. குதிரைய பத்தி அவங்களுக்கு தெரியாது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். அதாவது கர்னேலியான் சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ இவங்கள யார் நிர்வகிச்சாங்க அப்படின்றத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா, இ ஒரு அதிகாரி. ஒரு அதிகார மையம் இருந்து இருக்க வேண்டும் அப்படின்றத, அ ஒரு வரலாற்றின் நூல்ல இருந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. நகர திட்டமிடுதலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தின் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்ல தான் சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்கல. என்ன தொழில் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, என்ன தொழில் செஞ்சிருக்காங்க? சிந்துவெளி மக்கள் செஞ்ச தொழிலு பற்றி அந்த அளவுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் இல்ல. இருந்தாலும் அவங்க வேளாண்மை செஞ்சிருக்காங்க. கைவினை பொருட்கள் செஞ்சிருக்காங்க. பானை வனைதல், அணிகலன்கள் இதுலலாம் ஈடுபட்டிருக்காங்கன்றத கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லருந்து அவங்க நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? அங்க இருந்தவங்கள்ல மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் வர்த்தகர்கள். ஓகேவா? வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள். கைவினைஞர்கள்னா என்ன? கைப்பொருட்கள செய்றது. ஓகேவா? அப்புறம் கால்நடை வளர்ப்பு அவங்களுக்கு ஒரு தொழிலாக அமைஞ்சிருக்குது. சக்கரத்தின் பயனையும் அறிஞ்சிருக்கிறாங்க. மட்பாண்டங்கள் செய்தாங்க. சக்கரங்கள் இருந்ததுனால, அதிலிருந்து மட்பாண்டங்கள் இங்க பாருங்க அழகழகான மட்பாண்டங்கள செஞ்சிருக்காங்க. மட்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. சிவப்பு வண்ணத்தில வந்து வடிவமைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து கருப்பு வண்ணத்திலும் வந்து மாத்தி மாத்தி செய்றாங்க. சிவப்பு, கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு செய்றாங்க. இப்ப ஒரு 20 இயர்ஸ், 10 இயர்ஸ் பேக்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்திலும் கிடைக்கும். நமக்கு கருப்பு நிறத்திலும் கிடைக்கும். மட்பாண்டங்கள். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கிடைத்த உயர்ந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும், வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்பட்டன. சமய நம்பிக்கை அவங்களுக்கு என்னன்னா, மோஸ்ட்லி அதுக்கான ஆதாரம் கிடைக்கல. இருந்தாலும் என்ன சொல்றாங்க அப்டின்னா, கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் அவங்க வந்து தாய் தெய்வ வழிபாடு செஞ்சிருக்கலாம் அப்டின்றத மாரி சொல்றாங்க. ஓகேவா? அவங்களுடைய கலைத்திறன்கள் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மைங்கலாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி பொம்மை வண்டிகள், அ தலையையும், கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள் இந்த மாதிரி நெறைய பொம்மைகள அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்களது கலைத்திறன்கள் இவ்ளோ அழகா இருந்திருக்கு. ஓகேவா? சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றது. சரி. அதெல்லாம் பார்த்தாச்சு. ஹரப்பா நாகரிகத்துக்கு என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கிறோம். 1900ஆம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது. என்ன ரீசன் அப்படின்னா, ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, அதுக்கப்புறம் இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல் இதெல்லாம் இருந்ததுனால என்ன உங்களுக்கு ஹரப்பா நாகரிகம் சரிய ஆரம்பிச்சிருக்கு. சரியா? மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி பெரும் நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாகன யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோவுல நமக்கு ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா? நான் சொன்னேன் ஹரப்பாவிலும் பண்ணியிருக்காங்க, மொஹஞ்சதாரோவிலும் பண்ணியிருக்காங்க. இந்த மொஹஞ்சதாரோவுல பண்ண அந்த ஆராய்ச்சி நடைபெறும் அமைப்பு வந்து அந்த இடம் வந்து யுனெஸ்கோ நகரத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இத பாருங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சிந்துவெளி நாகரிகம் பற்றி பொதுவான உண்மைகள் என்ன? என்ன அப்படின்னா, இது ஒரு மிக பழமையான நகரம். ஓகேவா?
இது பழமையா இருந்தாலும் பெரிய பரப்பளவு கொண்டது. திட்டமிடப்பட்ட நகரம். ஓகேவா? சுகாதாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க மேம்பட்ட வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. ஓகேவா? சுத்தம் மற்றும் சுகாதாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா? ஒரு பொருளுடைய வயதை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா, எதன் மூலமா? கார்பன் கதிரியக்கம் மூலம். கதிரியக்க கார்பன் முறை மூலமா கணிக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, ஐசோடோப் ஆன கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 என்று சொன்னாங்க. ஓகேவா? இத நல்லா பார்த்துக்கோங்க. ஐசோடோப் கார்பன் 14. இதுவரை நம்ம பார்த்ததுக்கான ஒரு ஷார்ட் சம்மரி இது. எப்போ மனுஷங்க நிலையா வாழ ஆரம்பிச்சாங்களோ, அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்டின்னா, நாகரிகத்தின் துவக்கம் அப்டின்னு சொல்றோம். ஓகேவா? நாகரிகம் வளர ஆற்றங்கரை தான் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். ஓகேவா? நன்கு திட்டமிடப்பட்ட நகரம். அது மட்டும் இல்ல, அதுல இருக்கிற தெருக்கள் எப்படி இருக்குன்னா, செங்கோண வடிவுல வெட்டி கொள்ளுது. அந்த மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. மூடப்பட்ட வடிகால் வசதி இருந்திருக்கு. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறன் இருந்திருக்கு. மொஹஞ்சதரோ பத்தி சொல்லப்போனா, அங்க இருக்கிற பெருங்குளம் தான் அதனுடைய சிறப்பு. பெருங்குளம் தான் அதனுடைய ஒரு சிறப்பான ஒன்று. ஓகேவா? இப்ப நாகரிகத்தின் பரப்பளவு பார்த்தீங்க அப்டின்னா, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அந்த மாதிரி பார்த்தோம்னா, வெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு. தெற்குல பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை. ஓகேவா? அதுக்கப்புறம் கிழக்கு. ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஹாக்ரா வரை. காகர் ஆக்ரா நதி வரை. வடகிழக்குல ஆப்கானிஸ்தான். ஓகேவா? தெற்குல மகாராஷ்டிரா வரை பரம்பியிருக்கு. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இத மேப்ல பார்த்து வரைஞ்சு வச்சு, அ இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? உலகம் அந்த நாள்ல எப்படி இருந்திருக்கு பாருங்க. கிமு 2500ல குஃபு மண்ணினால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. இது என்னது? பிரமிட். யாரால கட்டப்பட்டது அப்படின்னா, குஃபு மன்னன். ஓகேவா? அதுக்கப்புறம் உர் ஜிகுராட் அப்படின்றது மெசபடோமியால இருந்திருக்கு. ஓகேவா? உர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. ஓகேவா? இது உர் ஜிகுராட். அந்த காலத்துல ஃபேமஸ் இது. அபு சிம்பல். அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமேசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். ஓகேவா? இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, எந்த மன்னனால் இது கட்டப்பட்டது? அபு சிம்பல் கட்டப்பட்டது அப்டின்னு கேட்டுருவாங்க. நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு அது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லெசன் பத்தி இவ்வளவு தான். இதுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் நான் தனியா ஒரு வீடியோல போடுறேன். ஓகேங்களா? இப்ப நமக்கு இதுக்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.